ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஒருவராய் சாபாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் கண்டிரவரும், காணக்கூடாதமாக இருக்கிறேன் தேவனே. இந்த கால வேளையிலே உம்மை நன்றி நேரத்தோடு உம்மை காண்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, நீர் எங்களோடு இருப்பதற்காக தோத்திரம்ப்பா. நீங்கள் ஆவியாக இருக்கிறீங்க, ஜீவனாக இருக்கிறீங்க, வல்லமையாக இருக்கிறீங்க, எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறீங்கப்பா. உண்மை துதிக்கிற 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. இந்த காலை வேளையிலே உண்மை நன்றி நினைத்தோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. வசனத்திலே நீர் எங்களை உண்மை காண எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்களப்பா. உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும் இடத்துல அன்பு கூறுறங்கத்தாவே. எங்கள் மேல் கிருபையாக இருங்க. எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜெட்டிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். கடந்த காலங்களிலே நாம் 5 ஆகமங்களில் தியானித்து கொண்டு வருகிறோம். வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். வசனத்தின் மூலமாக தான் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். தேவன் எங்களுக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவன். அந்த தேவனை தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்து வார்த்தையின் வடிவிலே நம்மளோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் வசனங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்குன்னா அவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வசனம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, பொல்லாங்கன்னு அவன் தொடான் இருக்கு. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். சாத்தான் எடுத்து போட பல வழிகளை பண்ணுவான். அந்த முள்ளில் பட்டது போல் எடுத்து போட நெருக்கி போடுவான் உலகத்தின் காரியங்கள். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விழக்கூடாது. வசனங்களை தியானித்து கொண்டு இருக்கும்போது அவருக்குள்ளேயே நம்ம வளரும்பொழுது கர்த்தர் அந்த களைகளை பிடுங்கி எறிவார். களை வளரதான் செய்யும். அந்த களையை நல்லா கொத்தணும், கொத்தி அதை பிடுங்கி போடணும். அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் நம்ம என்ன செய்யணும், ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 தேவனுக்கேற்ற அந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த கனிகளை கொடுக்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார்னு சொல்லியிருக்கார். இப்பொழுது நம்ம என்ன எண்ணாகமம் புஸ்தகத்தில் நம்ம தியானித்து கொண்டு வரோம். எண்ணாகமத்தில் நம்ம 7 அதிகாரம் முடித்து விட்டோம். இப்போ 8வது அதிகாரத்தில் இருக்கிறோம். இந்த 8வது அதிகாரம் 26 வசனங்கள் இருக்கிறது. இது நம்ம இந்த காலத்தினுடைய நடைமுறையும் வேதத்தின்படி உள்ள நடைமுறையும் வசனங்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். 8வது அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போதும் 7 விளக்குகளுக்கு விளக்கு தண்டுக்கு நேராக எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேராக ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்களால் பொன்னினாலும் அடுப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரின்படி அந்த குத்து விளக்கை உண்டாக்கினான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேலின் சந்ததியினர் லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படிக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை துவைத்து தங்கள் சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவங்கள். பாவ நிவாரண பலியை ஒவ்வொரு காளையும் நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன் வர சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ணுவாயாக. நீ லேவியரை கர்த்தருடைய சன்னதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். அதாவது இஸ்ரவேல் புத்திரர் அவங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போனோம். ஆனால் செங்கடலை தாண்டி வந்ததுனால திருப்பி நாங்கள் பண்டிகைக்கு ஆராதிக்க வேண்டும் சொல்லி தான் அந்த எகிப்தின் பார்வோனிலிருந்து வந்தது. ஆண்டவர் இவங்களை பிரித்தெடுத்து, சொந்த ஜனங்களாய் பிரித்தெடுத்து, அடிமைத்தனத்தின் வீட்டில் இருந்து அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கற்றுக் கொடுக்குறார். அவங்க பாலைவனத்தில் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் செய்கிறாங்க. அங்கேருந்து வரும்பொழுதே ஆண்டவர் சொன்னால் தங்கத்தை கேட்டு வாங்குன்னு சொல்லிட்டாரு. தங்கத்தை கேட்டு வாங்கு, வெள்ளியை கேட்டு வாங்கி தான் ஆசரிப்பு கூடார வேலைகள் எல்லாம் செய்திருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் எப்பொழுதும் முன்னறிவின்படி தேவன். நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்கன்னு சொல்லி அவருக்கு எல்லாமே தெரியும். முன்னாலேருந்து ஆதியும் அந்தமும்
ஆனால் அல்பாவும் ஒமேகாவும், அல்பாவும் அவர் தான், ஒமேகாவும் அவர் தான், ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியாத ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் நினைச்சாருன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விளக்குகளை ஏற்றும்போது 7 விளக்குகளுக்கும் 7 தண்டிற்கும் எரியக்கட வேண்டும் என்று சொல்லினார். 7ங்கிறது பரிபூரணத்தை குறிக்கிறது. இந்த 7ங்கிறது வெளிப்படுத்தலில் பார்க்கும்போது 7 குத்து விளக்கு, 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவர் சொல்லுகிறதாவதுன்னு இருக்குது. அதனால் என்னென்னா அந்த 7 ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துகிறார். ஏன்னா அதான் 7 விளக்குகள், நடுமத்தில் ஒரு திரி, மற்ற சைடில் 3 திரி. இது என்னச்சுன்னா நேராக எரிஞ்சு கொண்டு இருக்கணும். எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிறார். இப்போ இல்லை, இப்போ நாளாக உள்ள காரியம் சொல்லி, ஆனாலும் முன்னால் இது சிஸ்டாந்தமாக இருக்குது. 7 விளக்குகளும் 7 விளக்குத்துக்கு நேராக எரிய வேண்டும் என்று சொல்லி நேராக எரியணும். அது திரிய தீண்டக்கூடாது, நேராக எரியணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எண்ணெயை ஊற்றி தான் அந்த ஒளியை பற்ற வச்சாங்க. ஒளியா, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் வெளிச்சம், அவர் இருட்டில்லை. அதனால் இந்த காலத்தில் எப்படின்னா விளக்கு ஏற்ற வேண்டிய இல்லை, சுவிட்சை போட்ட உடனே மின்சாரம் வந்துடுது. மின்சாரம் 7 லைட்டு எரியும். அது சிஸ்டாந்தமாக வச்சுருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒளிவை எண்ணெய் ஊற்றணும். புதிய ஏற்பாட்டில் மனுஷனுடைய டெக்னாலஜினால் எல்லாமே இந்த கரண்ட் வந்ததுனால எல்லாமே மாட்டோம். ஆனால் தேவன் தான் எல்லாமே செய்கிறார், அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்ன, அதனால் ஒரு நாலேஜ் வரும்பொழுது, ஒரு அறிவு வரும்போது, பரிமாணங்கள் மாறும்பொழுது எல்லாமே மாறுது. 7 விளக்குகளும் விளக்கு தண்டுக்கு நேராக எரிய வேண்டும் என்று சொல் என்றால் அது எல்லாம் ஒன்று தான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கிற ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். ஒழுங்காக லைனாக எரியணும், அதுதான் அவனுடைய வேலை. அந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடுப்பு வேலையாக செய்யப்பட்டிருந்தது. அது பொன்னினாலும் அடுப்பு வேலையாக செய்யப்பட்டது. அந்த பாதங்கள் ஒரு பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கும்போது, நான் சிறுவயனாக இருக்கும்போது கரண்ட்டு அப்போ கிடையாது. கரண்ட்டு 47க்கு பிறகு தான் வந்ததுனால அப்போ என்ன சர்ச்சுகள்லாம் ஆண்டோட ஆராதிக்கும் பொழுது எண்ணெய் குத்து விளக்கு இருக்கும். அதில் 7 கிளை மாதிரி வச்சுருப்பாங்க. 6 கிளையும் மொக்கு மாதிரி வச்சு மேலே 7 கிளை வச்சு சென்டரில் ஒன்று எரியும் மாதிரி பழைய ஏற்பாடுகளில் வச்சுருந்தாங்க. நான் சர்ச்சில் இருந்து நான் பார்த்துருக்குறேன். புதிய ஏற்பாடில் என்ன கரண்ட் வந்த முறை அதெல்லாம் மூலையில் போட்டாங்க. போட்ட முறை அது நினச்சாங்கன்னா திருப்பி அந்த வெங்கல பாத்திரம் கடைக்கு போட்டாங்க. நான் அந்த கோயில் குட்டியராக இருக்கும்பொழுது அந்த காலத்தில் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தினாலும் ஜனங்கள் வேதத்தை படிச்சிருந்ததுனால தான் அந்த பழைய ஏற்பாட்டின் முறைப்படி செய்து வைத்தார்கள். நம்ம புதிய ஏற்பாடில் அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் இந்த முறையை அவங்க செய்தாங்க. 7 விளக்கு, ஒரு பெரிய குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கில் எண்ணெய் திரி நடுமத்திலோடு போய் ஒவ்வொரு கிண்ணத்து வழியாக போய் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நல்லா வெயிட் இருக்கும். கிட்டத்தட்ட அப்பமே அது இப்போ நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400-500 கிலோ இருக்கலாம். 6 டன் வெயிட் இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம முற்பிதாக்கள் முதல்ல அப்படி ஆராதனை செய்து தொழுது கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு தான் கரண்ட்டெல்லாம் வந்துச்சு. அப்போ இவங்க வேதத்தை அவங்களே அப்பவே படிச்சிருக்கிறாங்க. நம்ம அவங்க சந்ததி தான், அவங்களுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்திருக்கிறோம். முதல்ல நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க, அவங்க வழியாக நம்ம வந்திருக்கிறோம். என் தகப்பனுக்குள்ளே இருந்த மாதிரி அவங்களும் அவங்களுக்குள்ளே இருந்தாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நம்ம வெளியே வந்திருக்கிறோம். பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடுப்பு வேலையாக செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரிபடி அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். அவர் மாதிரியை மலை காமிக்கிறார். மலையில், அந்த சீனாய் மலையில் நீ குத்து விளக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாடலை காமிக்கிறார். அதேன்படி தான் அவன் செய்கிறான். பின்பு கர்த்தர் மோசே நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திர சந்தியாரன் என்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. லேவி கோத்திரம், அந்த லேவியரை பிரித்தெடுத்து லேவியரை பிரித்து எடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை 7 கோத்திரம், 12 கோத்திரம். அதில் லேவி கோத்திரம் உண்டு. ஆனால் லேவி கோத்திரத்துக்கு பதிலாக அங்கே ஒரு கோத்திரம் வந்துட்டு, எப்படின்னா பென்யமீனுக்கு அந்த யோசேப்புக்கு 2 கோத்திரம், மனாசா, எப்ராஹிம். அதனால் லேவி கோத்திரம் கர்த்தருக்குன்னு பலி செலுத்துறதுக்காண்டி அவங்க வந்துட்டாங்க. அதனால் ஆண்டவர் அவங்கள பிரித்து எடுக்கிறார். லேவி, அந்த ரெபேக்கால் அதாவது அந்த அவள் பெற்ற பிள்ளைகளில் லேவி எனக்கு கர்த்தர் நல்ல ஈவை தந்தான்னு சொல்லியிருக்கு. அந்த அவர் கடவுளுடைய ஈவு மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. நீ இஸ்ரவேல் சந்தியார் என்று லேவியரை பிரித்துட்டு அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கணுங்கிறார். அவங்கெல்லாம் எல்லாருமே மனுஷன் பாவம் செஞ்சவங்க தான், ஆனாலும் அவங்களை சுத்திகரிக்க வேண்டும்.
அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியது அவர்கள் மேல் சுத்திகரிப்பின் ஜலத்தை தெளிப்பாக. சுத்திகரிப்பின் ஜலம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவன் என்ன செய்யறான், சுத்திகரிப்பின் ஜலத்தை தெளிக்கிறான். பழைய ஏற்பாட்டில் தெளிக்கப்பட்ட இருதயமுள்ள விளையாண்டு மோசி சொல்லுவான். அந்த பைபிள் அந்த ஆகமங்கள் பூரா தெளிப்பான், அந்த தண்ணியை தெளிப்பான், சுத்திகரிக்கப்பட்டது. அதே மாதிரி அது ஆட்டுக்கடாவின் ரத்தத்தை தெளிப்பான். இங்கே லேவியருக்கு என்ன சொன்னால் ஜலத்தை தான் தெளிக்க சொல்கிறார். ஜலத்தை தெளிப்பாக. பின்பு அவர் சர்வாங்க சவரம் பண்ணி, அவங்க சர்வாங்க சகரம், அவங்க என்னென்னா அந்த முடியெல்லாம் சவரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முடியை வளர்க்கக்கூடாது. லேவியர்கள் முடியை வளர்க்கக்கூடாது. அவங்க மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கணும். அவங்கள தனி வித்தியாசம் இருக்கிறனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை துவைத்து தங்களை சுத்திகரிக்க கடவுள். தங்கள் வஸ்திரங்களை துவைக்கணும், சுத்தமாக இருக்கணும். கடவுளுடைய ஊழியம் செய்கிறவன்னா எல்லா காரியத்திலையுமே சுத்தமாக இருக்கணும். மனதளவில் முழுவதுமே சுத்தமாக இருக்கணும். வெளிப்புற அலங்கரிப்பாகிய நம்முடைய உடையிலையும் அவன் என்ன சொன்னால் சுத்தமாக இருக்கணுங்கிறார். ஏன்னா அவங்க பரிசுத்தத்துக்குள்ளே போகும்பொழுது கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட என்னடா அளவு நேத்தான போட்ட சத்தம், இன்னைக்கு தான் அதுக்குள்ளே அழுக்காக இருக்குன்னு நம்ம நினைப்போம். எப்படின்னா அந்த பரிசுத்தம் இருக்கும் பொழுது ஒரு நாள் போட்டாலே அழுக்கு லேசாக ஒட்டும். அதை என்ன செய்யணும்னா சுத்திகரிக்கணும். ஏன்னா எப்பொழுதும் வெண்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சின்ன அழுக்கு கூட பிடிக்காது. அதான் ஆண்டவர் சொன்னால் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையும் அதுக்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியும் கொண்டு வர கடவர்கள். பாவ நிவாரண பலியாக ஒவ்வொரு காளையும் நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வர செய்து இஸ்ரவேல் புத்திரின் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ணுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே வந்துடணும். நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வர பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளே லேவியர்கள் மேல் வைக்கக்கூடாது. பார்த்தீங்களா, லேவியர் தான் எல்லாருக்குமே ஆசீர்வதிக்கணும், காளைகள்லாம் வைக்கணும். ஆனாலும் முதல்ல என்ன செய்வாங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் தான். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் என்ன சொல்கிறாருன்னா ஆசாரியர் மேலே கை வைக்குன்னு சொல்கிறார். எப்படின்னா லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வர பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளே லேவியர்கள் மேல் வைக்க கடவர். இஸ்ரவேல் புத்திரர் 12 கோத்திரங்களும் இஸ்ரவேல் புத்திரமும் லேவியரை தேர்ந்தெடுப்ப கண்ட எல்லாருமே கை வைக்கணும். அப்போ ஜனங்களும் அந்த லேவியர் மேலே கையை வச்சு அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு தான் இருக்குது பைபிளில். லேவியர் மேல் கை வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருடைய பணிவிடை செய்யும்பட்டு ஆரோன் அவர்களை லேவியர் புத்திரன் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டு காணிக்கையாக நிறுத்தப்பட கடவன். அசைவாட்டு காணிக்கை. ஜனங்கள் எல்லாருமே அசைவாட்டி அந்த லேவியர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதான் அர்த்தம், அசைவாட்டும் பலி. லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்கள் லேவியர் புத்திரன் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்த கடவன். அசைவாட்டும் காணிக்கை. லேவியர் பூரா தனியாக நிப்பாட்டி அசைவாட்டும் காணிக்கையாக ஜனங்கள் எல்லாரும் மேலே கையை வச்சு அதை நிறுத்த கடவன் போட்டிருக்கு. அதன் பின்பு லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையில் மேல் வைப்பார்கள். அதன் பின்பு அதுக்கு பிறகு இவங்க என்ன பலி செத்துருக்காண்டை காளை மேலே இவங்க லேவியர் கை வைக்கணும். ஜனங்கள் அப்போ கை வைக்கக்கூடாது. இவங்க குழந்த காணிக்கையை லேவியர் கை வைக்கணும். லேவியருக்காக பாவனை செய்து கர்த்தருக்கு அவைகள் ஒன்றை பாவனை மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாக செலுத்தி லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கர்த்தருக்கு அசைவாட்டும்படி காணிக்கையாக இப்படி லேவியரை இஸ்ரவேல் புத்திரந்து பிரித்து எடுக்க கடவா. லேவியர் என்னுடையராக இருப்பார்கள். லேவியர்கள் என்னுடையராக இருப்பார்கள். எல்லாமே அவருடைய தான். அவருடைய ஊழியம் செஞ்சாச்சுன்னா அவரோட சேர்ந்தது தான். அவங்க தனக்குன்னிட்டு வெளியில் வேலைக்கு போவோ மற்ற காரியங்களில் உலக காரியங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தான் அவருக்கு தான் பலி செலுத்தணும், அவருக்கு ஊழியம் தான் செய்யணும். உலகப்புறமான கொஞ்சம் எண்ணம் கூட அவங்களுக்கு மாறுதலாக வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா அவங்க லேவியர் கிடையாது, அவங்க உலகத்தான் தான். ஊழியம் செய்கிறவன் தன் ஊழியத்தை தவிர மற்ற எதுலேயுமே அவன் தலையிடக்கூடாது. மற்ற லாபகரமான எதுலேயுமே தலையிடக்கூடாது. அப்போன்னா ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். லேவியர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து ஆசாரிய ஊழியம் தான் செய்யணும். லேவியரை ஆரோனும் அவன் குமாருக்கு முன்பாக நிறுத்தி அவன் கர்த்தருக்கு அசைவாட்டும் காணிக்கையாக்கி இப்படி லேவியரை இஸ்ரவேல் புத்திரந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையதாக இருப்பார்கள் அப்படின்ட்டு மோசேட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னி அவங்க அதை செய்கிறாங்க. இப்படி அவர்களை சுத்திகரிப்பு அசைவாட்டும் காணிக்கையாக கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க. அது சொன்ன மரம் தான் பணிவிடை செய்ய பிரவேசிக்கணும். இவங்களுக்கு அந்த காளை பலி, அதாவது எப்படின்னா பாவ நிவாரண பலியாகவும் தகன பலியாகவும் செலுத்தி, சமாதான பலியில் போடலை, அந்த 2 பலியும் செலுத்தி தான் அவங்க அசைவாட்டும் பலியாக செலுத்தி அவங்கள நாங்கள் நியமிக்கிறார். மோசையும்
அது ஆரோன் புத்திரர் நியமிக்கிறாங்க. அது முன்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்கிறார். அதற்கு பிறகு தான் இவங்க பணிவிடை செய்யணும். ஆசரிப்பு கூடாரத்தில் தனக்குன்னு ஒவ்வொரு வேலையும் வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லா வேலைகளும் கரெக்டாக திட்டம் பண்ணியிருப்பார். அவங்க சோம்பலாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வரும்பொழுது தேவனுக்கு அசைவாட்டும் பலியாகவும் சமான பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் சர்வங்க தகன பலியாகவும் செலுத்தி டெய்லி தினந்தோறும் மக்களுக்கும் அந்த கோத்திரங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியத்தை உண்டு பண்ணுறது இடையில் நிற்கிறது இந்த லேவியர்கள் தான். இஸ்ரேல் புத்திரர்கள் அவர் எங்கும் முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார்கள். இஸ்ரேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பந்தருக்கு பிறக்கிற சகல முதற்பானுக்கு பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். பார்த்தீங்களா, இதில் என்னென்ன முக்கியமான இது என்னென்னா, லேவிய கோத்திரம் நிறையா இருப்பாங்க. அந்த ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவருக்குரியல். எப்படின்னா அதான் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பந்திறந்து, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பந்திறந்து பிறக்கிற சகல முதற்பானுக்கு பதிலாக அவர்களை எடுத்துக்கொண்டேன். அதாவது முதல் பிறந்த அனைவுமே கர்த்தருக்கு தான் சொந்தம். அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கு. ஆனாலும் அவங்க கர்த்தருக்கு கொடுக்குறதில்ல. அதுக்கு பதில் ஆண்டவர் யார் எடுத்தாங்கன்னா லேவி கோத்திரத்தில் எல்லாரையும் எடுத்துக்கிட்டாருன்னு போட்டிருக்கு. அப்போ மற்ற 12 கோத்திரமும் முதற் பேராக நான் கொடுக்க வேண்டியதில்லை. எதுக்குன்னா அவங்களுக்கு பதில் ஒரு கோத்திரத்தை முழுவதுமே எடுத்துக்கிட்டார். கற்பந்தரங்கு பிறக்கிறது பூரா ஆண்டவருக்குரியது. இவனுக்கு பதில் அந்த லேவி கோத்திரத்தில் இன்னொருத்தரை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே அவங்க கர்த்தருக்கு ஊழிச்சு எடுத்துக்கிட்டாங்க. முதற் பேரான அனைத்தும் கற்பந்திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கு பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் புத்திரரிலும் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. எல்லாம் முதல் பேரானது அனைத்துமே கர்த்தருடையது. எப்படின்னா அந்த பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதற் பேரான அனைத்தையுமே ஆண்டவர் என்ன சொன்னால் சாகடிக்கலை. அதுலேருந்து வித்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் அங்கே என்ன செய்யாருன்னா எகிப்தில் முதற் பேரான அனைத்தும் சர்வ சங்காரம் பண்ணிட்டார். அங்கே வித்து வளராது. முதற் பேரான குழந்தை அனைத்துமே அங்கே என்ன செய்யணும் கொல்லப்பட்டது. இவங்களுக்கு ஆண்டவர் கொல்லலை, இவங்களுக்கு எனக்குன்னு எடுத்துக்கிட்டார். அதுக்கு பதிலாக அது சொல்கிறார், இதை மனிதர்கள் மிருகஜன் என்னுடைய நான் எகிப்து தேசத்து முதற் பேரான யாவரையும் சங்கரித்த நாளிலே அவைகள் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி, அவை சங்கரித்தனாலே இவங்க முதற் பேரானதை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி சொல்கிறார். பின்பு லேவியர் இஸ்ரவேல் புத்திரரில் முதற் பேர் சகலத்துக்கு பதிலாக எடுத்துக்கொண்டேன். எல்லாருக்கும் பதிலாக எல்லா கோத்திரத்திலும் முதல் பிறக்கிற பூரா ஆண்டவருக்கு தான் சொந்தம். ஆனால் அவங்க போக வேண்டியதில்லை. என்ன எப்படின்னா அந்த லேவி கோத்திரத்தில் எல்லாரும் அவருக்கு சொந்தம். இவங்களுக்கு பதில் அவங்கள எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறார். பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முதற்பேரான சகலத்துக்கு பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடை செய்ய ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்களை பரிசுத்த ஸ்தலத்திலே சேருவதனாலே இஸ்ரவேல் புத்திரர்கள் வாதை உண்டாகாதபடிக்கு லேவியரை அவர்களிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாருக்கு தக்கதாக கொடுத்தேன். எல்லா வாதம் வந்துடக்கூடாது. வாதையிலேருந்து மீட்டுக்கொள்வதற்கு தான் அவங்களுக்கு இந்த நினைச்சான எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டார். லேவி கோத்திரத்தில் பிறந்த அனைத்துமே ஆண்டவருக்கு சொந்தம். அவங்க ஊழிச்சிடும். வாதை வரக்கூடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாதை வந்ததுன்னா உபத்திரங்கள் அதெல்லாம் என்ன சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் நமக்கு என்ன சொன்னால் பரிகரித்து விட்டார். அது எல்லாமே சிலுவையில் ஆணி அடித்து கொண்டு மகிமையாய் வெட்டி சேர்ந்தார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே சேருவதனால் இஸ்ரவேலில் புத்திரில் வாதை உண்டாகப்படி. இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த சேரனால தவறாக எதுவும் செஞ்சுட்டு அங்கே போகக்கூடாது, வாதம் வந்துடும். அதனால தான் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சேருவதனால் இஸ்ரவேல் புத்திரில் வாதை உண்டாதபடிக்கு லேவியரை அவரிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாருக்கு தத்தமாய் கொடுத்தேன். ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் ஊழியம் செய்வதற்காக இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்து அந்த லேவி கோத்திரம் அனைத்தையுமே தத்தமாய் கொடுத்தேன்னு சொல்கிறார். தத்தமாய் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசே ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் சபையர் எல்லாரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசே கட்டளைப்படியே லேவியருக்கு செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளைப்படியே லேவியர் செய்தார்கள். லேவியருடைய வேலைகளை பூரா மோசே திட்டம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணி அதை என்ன செய்கிறான்னா அவங்கள்ட்ட கொடுக்குறான். உங்களுக்கு என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லி லேவி கோத்திரத்துக்கு அனைத்துமே மோசையும் ஆரோனும் எழுதி கொடுக்குறான். அதை ஸ்தாபனம் பண்ணி அதை ஒரு ஒரு இதை வச்சு, அதாவது ஒரு ஒழுங்கும் சகலம் ஒழுங்கும் இது மாதிரி செய்யப்பட கடவுங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணி கொடுக்குறான். ஏன்னா அவங்க இன்றைக்கி இந்த வேலை செஞ்சு நாளைக்கு அந்த வேலை செய்யணும்னு கிடையாது. அவருக்குள்ள வேலை அது. அந்த இதை திட்டம் பண்ணி கொடுக்குறான். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை துவைத்தார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை துவைத்தார்கள். பின்பு ஆரோன் அவன் கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி
அவர்களை சுத்திகரிக்கத்தக்க அவர்களுக்காக பாவ நிறுத்தி செய்தான். அவங்களும் பாவம் செய்வாங்க, நம்மளை போல உள்ள ஆள் தான். அவங்களும் மனுஷத்தன்மை உடையவர்கள் தான். ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பாவ உணர்வுகள் கொஞ்சம் கூட வரக்கூடாது. அந்த எண்ணம், அதாவது துச்சிந்தை கொஞ்சம் கூட இதயத்தில் வரக்கூடாது. பலதை கொண்டு வருவான். அதனால் அவங்க தன்னை காத்துக்கிடணும். அதனால தான் லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். தங்கள் வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். அவங்க வெளியில் ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாது, உள்ள மனது அளவுலையும் அவங்க சுத்தமாக இருக்கணும். அதனால தான் லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். பின்பு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள்னு சொல்லியிருக்கு, வெளிப்படுத்தல. நம்முடைய வஸ்திரத்தை ஏல துவைச்சிருக்கோம், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்திலே துவைச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே நம்ம என்ன செய்யணும்? தோய்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன அறிவார். அவர் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாவற்றையும் நமக்காக ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தில் தோய்க்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதுதான் அர்த்தம். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை துவைத்தார்கள். பின்பு ஆரோன் அவன் கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவளை சுத்திகரிக்கப்பட்டு பாவ நிவர்த்தி செய்தான். பாவ நிவர்த்தி, அந்த பலி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்கிறான். ஆண்டவர் அவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு மனுஷன், ஒரு ஆடினுடைய உயிர் போகும்பொழுது அதில் அணுக்கள் பிரிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு இருக்குது. ரத்தம் சிந்தி தான் மீட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதே போல் அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவராக இருந்தாலும் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களேன்னு சொல்கிறார். நம்மளை என்னன்னா அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தனால, அவருக்கு ரத்தம் சிந்தனுமா? அவர் சிந்தனும். அவருக்கே தேவகுமாரனாகி அவருக்கே ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். இந்த மீட்புக்கு போல மீட்பே கிடையாது. இனி பிறக்கிற போகிற பிள்ளைகள் கூட அந்த ரத்தம் சிந்தப்பட்டுன்னு சொல்கிறார். நம்ம அதை கிரகிச்சு பார்க்க முடியுமா? நம்முடைய சிந்தனை செயல் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனை எல்லாவற்றையும் துர்ச்சிந்தனை நம்ம துர்ச்சிந்தனை நம்ம கொண்டு நம்ம நினச்சோன்னா நம்ம பாவத்தில் பிறந்தனால, நம்ம மனுஷனாய் பிறந்தனால துர்ச்சிந்தனை நமக்கு இருக்கும். அது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும்னு சொல்லணும் மட்டும் போதாது. உள்ளான இதயத்திலே நீர் எங்களுக்காக செய்திரே ஆண்டவரேன்னு சொல்லி அவரை தியானித்து ஒரு நிமிஷம் திணிச்சா ஒரு சூடு நொடிப்பொழுது சிந்தித்தாலே போதும். கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டு காணிக்கையாக நிறுத்தி அவைகளை சுத்திகரிக்க தங்கள் பாவநிதி செய்தான். அதன் பின்பு லேவியர் ஆரோனுக்கு அவன் குமாருக்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடை செய்யும்படிக்கு பிரவேசித்தார்கள். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளைப்படியே அவருக்கு செய்தார்கள். மோசேக்கு கட்டளைப்படி அவர் செய்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படின்னா இவ்வளவு அறிவு ஞானம் புத்தி இப்போ உள்ள இல்லாட்டாலும் ஆண்டவரை எப்படி நம்ம சேர முடியும், அவரோடு நம்ம எப்படி நம்ம ஐக்கியப்பட முடியும்னால, ரத்தத்தின் மூலமாக அவரோடு ஐக்கியப்பட முடியும்னால அவங்க பலி செலுத்தி தன்னை பலி செலுத்துகிற மாதிரி ஆட்டை பலி செலுத்துனாங்க. ஆடுகள் ரத்தம் என்ன பாவங்களை மூடும், ஆனால் அது என்ன கழுவாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்குன்னு சொல்லிட்டு பயத்தில் நம்ம பார்க்குறோம். அவருடைய ரத்தம் மெய்யான ரத்தம். அந்த ரத்தத்துக்கு தான் ரொம்ப விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம என்ன செய்யணும்? கழுவப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவப்பட வேண்டும். அழுக்கு ஒட்டும், அழுக்கு துர்ச்சிந்தனை உண்டு, அழுக்கு உண்டு, நம்மகிட்ட எல்லாம் உண்டு. நம்ம இருதயம் நம்மளை சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்கும். நம்ம இருதயம் எப்படி இருக்குது, கடவுளுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்ம பரீட்சைக்கு நிற்கணும். கர்த்தர் லேவியரை குறித்து மோசே கட்டளைப்படியே அவர்கள் செய்தார்கள். பின்பு கர்த்தர் மோசே நோக்கி, லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால் 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட யாவரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்ய வேலையிலே சேவிக்க வர வேண்டும். அவங்களுக்கும் வயசு நிர்ணயம் பண்ணிட்டார் ஆண்டவர். எப்படி பண்ணார்னா, லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால் 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை வேலை செய்யும் வேலையிலே சேவிக்க வர வேண்டும். ஆனால் பணிவிட 25 வயசுக்கு மேலே ஆசாரிய ஊழியம் செய்துக்கு எல்லாருமே வந்துடணும்னு சொல்கிறார். பணிவிடை செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காப்பதற்காக தங்கள் சகோதரரை கூட ஊழியம் செய்ய வேண்டி வேறொரு சேவகம் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாயினார். அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறனா ஒர்க்கை கொடுத்துட்டார். அதாவது 50 வயசுக்கு மேலே திருப்பணி நீங்கள் வேலை செய்ய வேண்டியதில்லை.
நீங்கள் ஆசரிப்பு கூடாதுன்னு காவலை காக்க வேணும்னு சொல்கிறார். எல்லாமே ஆண்டவர் எடுத்தார்னா திஷ்டாந்தமாக சொல்லியிருக்கிறாரு. இதை வச்சு தான் ஒவ்வொரு இதுலையுமே வளர்கிறாங்க. ஒரு சின்ன பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் அவங்கள ஸ்தாபனங்களில் அப்படி பண்ணுறாங்க. அது ஆனால் உள் ஆராய்ச்சி இப்போது எல்லாம் மாறிட்டு. இப்போ வந்து எப்படின்னா அவங்களோட தேவன் வயிறுங்கிற மாதிரி எல்லாருமே மாறிட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர்கள் உண்மையாக ஊழியம் செய்தார்கள். அப்போ தான் தேவனுடைய மகிமை ஆலயத்தில் வந்து இறங்கிச்சு. இப்போ அவங்களுடைய ஊதியத்துக்காண்டி வேலை செய்கிறாங்க. அது நம்ம ஒருத்தர் நம்ம அவங்களுடைய கனிகளை நாம் அறிவீர்கள் இருக்குது. நம்ம கனிகளை அறிகிறோம், அது நமக்கு தேவையில்லை தான். ஆண்டவர் அறிஞ்சிட்டு போகிறாரு. நம்மளுக்கு தெரியும் அவங்க கனி எப்படி இருக்குன்னா அவங்க இப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம அதை குறித்து வியாக்கியானம் பண்ண வேண்டியதில்லை. இந்த பாதத்தில் நம்ம பார்க்கும்போது இதோட 26 வசனங்கள் முடிஞ்சிட்டு. இந்த லேவியர்கள் எப்படி இதெல்லாம் எப்படி நான் சிஷ்டாந்தமாக ஆராய்ச்சி கொண்டு வருகிறோம். வேதத்தில் ஒரு உறுப்பானாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு உறுப்பாய் ஒளிந்து போது வானம் போய் ஒளிந்து லேசாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த உறுப்புகளை தெரிஞ்சுக்கணும், வசனங்களை நம்ம தெரியணும். சாத்தானவங்களை வசனத்தின் மூலமாக தான் சில நேரத்தில் வருவான். நம்மகிட்ட ஆவின் பட்டம் உண்மையாக இருக்கும் பொழுது வசனத்தின் மூலமாக தான் அவனை வெட்ட முடியும், ஒழிய சும்மா வெட்ட முடியாது. அவன் உலகப்புறமான காரியங்களை நம்ம பல உபாயங்களும் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனை ஜெயித்தெடுத்தார். பிசாசையும் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் வர்ற காரணமே பிசாசையும் அவனுடைய கிரியைகளை அழிக்க முடியும். கிரியை பொல்லாத இருந்துச்சுன்னா அவன் பிசாசினுடைய தான். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறீர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னவர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் லேவியரை எங்களுக்காக ஆண்டவரே இந்த கோத்திரங்களிலே ஆண்டவரே அவங்களை ஊழியம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை அறிகிற அறிவிலே வளர கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, மன்னிங்க. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துங்க. வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க. சுத்த இருதயத்தை தாங்கப்பா. நிலைவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்குங்க நிறைந்திருக்கிறவரே, எல்லாவற்றையும் அறிகிறவரே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கர்த்தாவே, நீரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறீங்கப்பா. உங்களை அறிவது நித்திய ஜீவன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை உடையவர்களாக நாங்கள் உமக்கேற்ற நல்ல சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.